ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। दक्षिणामूर्ति स्तोत्रम्। मौनौ व्याख्या प्रकटित परब्रह्म तत्त्वं युवानम् वर्षिष्टान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपम् स्वात्मा रामम् उदितवदनं दक्षिणामूर्तिमीडे वटविटपि समीपे भूमिभागे निषण्णम् सकलमुनिजनानां ज्ञानदातारमानः त्रिभुवनगुरुमेशम् दक्षिणामूर्तिदेवम् जनन मरण दुःख क्षेतदक्षम् नमामि। चित्रं वटतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानम् शिष्यास्तु छिन्न संशया निधये सर्ववेद्यानां भिषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्थाय शुद्ध ज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। दक्षिणामूर्तये नमः। हरि ओम। நான்கு சாதனங்கள் நீங்கள் சொன்னீர்கள். ஒரு மாணவன் படிப்பதற்கு உண்டான தகுதி 4 தகுதிகள் சொன்னீர்கள். அந்த 4 தகுதிகள் என்றால் என்ன என்று மாணவன் கேட்டான். குரு அதற்கு விளக்கம் கொடுத்தார். விவேகம், நித்திய அநித்திய வஸ்து விவேகம். இரண்டாவது இக அமுத்திர அர்த்த பல போக விராகம் வைராகியம். மூன்றாவது சம ஆதி ஷட்க சம்பத்தி. நான்காவது முமுக்ஷுத்வம் ச இதி. இப்போ மாணவன் விவேகத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டவன் விவேகத்தை பற்றி அவன் கேட்கின்றான். விவேகம் என்றால் என்ன? இந்த விவேகத்தை நமக்கு முழுமையாக சொல்லுகிறது. விவேகத்துக்குண்டான லட்சணங்கள், விவேகத்தினுடைய லட்சணத்தை முழுக்க சொல்லுகிறது. நாம் இந்த லட்சணத்தோடு சேர்ந்து 2 விஷயங்களையும் சேர்ந்து பார்க்க போகின்றோம். ஒன்று, இந்த விவேகமானது எப்படி நமக்கு வரும், எப்படி இந்த விவேகத்தன்மையை கொண்டு வருவது, எதன் துணை கொண்டு இந்த பகுத்தறியக்கூடிய தன்மையை கொண்டு வருவது என்பதை பார்க்க போகின்றோம். விவேகத்தன்மையினாலே கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், என்ன லாபம், இந்த விவேகத்தினாலே எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அதையும் பார்க்க போகின்றோம். முதல்ல இந்த
கேள்வி மாணவன் கேட்கின்றான். நித்யா நித்ய வஸ்து விவேகா. குரு பதில் கொடுக்கிறார். நித்ய வஸ்து ஏகம் பிரம்ம. நித்ய வஸ்து ஏகம் பிரம்ம. தத் व्यतिरिक्तम् तद्व्यतिरिक्तम् सर्वमनित्यम् अयमेव नित्या नित्यवस्तु विवेकः. நித்தியவஸ்து அனித்தியவஸ்து இவைகளிடத்திலே விவேகமானது எவ்வாறு செய்யப்பட வேண்டும், எப்படி பகுத்து பார்க்க வேண்டும், எது நித்தியம் எது அனித்தியம் எனக்கு சொல்லுங்கள். குரு நேரடியா லட்சணத்தை சொல்லிவிட்டார். நித்திய வஸ்து நிலையாக இருக்கின்ற பொருள் ஒன்றுதான், ஏகம். நிலையான ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளுக்கு பெயர் பிரம்ம. நித்திய வஸ்து ஏகம். நிலையாக இருக்கின்ற பொருள் ஒன்று இருக்கிறது, அது ஒன்றுதான் இருக்கிறது, அது பிரம்ம. இந்த பிரம்ம என்கின்ற வார்த்தையும் பிரம்மா என்கின்ற வார்த்தையும் இரண்டும் ஒன்று போல இருப்பதை போல தோன்றும். பிரம்மா என்றால் சிருஷ்டி செய்யக்கூடிய கர்த்தா, உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தேவதைக்கு பெயர் பிரம்மா. இந்த தேவதா பிரம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சுலபமா நீங்க புரிஞ்சுக்கலாம். பிரதம மந்திரி அவர்தான் கர்த்தா, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர் அவர்தான், அவர்தான் தலைவர். அவர்கிட்ட தான் எல்லா பலமும் பொருந்தி கிடைக்கும். அவர் தன்னுடைய பலத்தை மற்ற மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறார்? உள்துறை அமைச்சர். அவர் ஒரு தேவதான், அவருக்கு உள்துறையை கவனிக்கிற பொறுப்பு மட்டும்தான். அந்த உள்துறையை சேர்த்து இவரை கவனிச்சுப்பார். உள்துறையை வழிநடத்துறதும் பிரைம் மினிஸ்டர் தான். பைனான்ஸ் மினிஸ்டர் அவருக்கு தேவதான், அவருக்கு பைனான்ஸ் மட்டும்தான் கவனிக்கிற அதிகாரம் உண்டு, மற்ற துறைக்கு போக முடியாது. ஆனா அந்த பைனான்ஸ் மினிஸ்டரை கண்ட்ரோல் பண்றது யாரே? பிரைம் மினிஸ்டர். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் என்றால், அந்த அமைச்சருக்கு என்று ஒரு பலம் இருக்கின்றது என்றால், அந்த பலத்துக்கு கீழே அவர்கள் இயங்கலாம், அடுத்த பலத்துக்குள்ள போக முடியாது, மொத்த பலத்தில் எடுத்துக்க முடியாது. ஆனால் இவர்கள் எல்லாரையும் யாரொருத்தர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறாரோ அவருக்கு பேர்தான் ஈஸ்வரன் அல்லது பிரம்ம. அப்ப இந்த பிரம்ம என்பது ஒன்றுதான். அவருக்கு கீழே நிறைய வேலைகள் செய்வதற்காக பலதரப்பட்ட சக்திகளை நாம் தோற்றுவித்திருக்கிறோம். அந்த சக்திகளுக்கு பெயர் தேவதா. அந்த சக்திகள் எல்லாம் யாருடைய துணை கொண்டு இயங்குகிறது என்றால் ஈஸ்வரனுடைய துணை கொண்டு இயங்குகிறது, பிரம்மத்தினுடைய துணை கொண்டு இயங்குகிறது. அந்த பிரம்மன் ஒண்ணுதான். நீங்க அவரை எந்த ரூபத்துல நீங்க பார்த்தாலும், எல்லா பலத்திலிடத்திலும் நீங்க ஒன்றையே பார்க்கலாம், அல்ல தனித்தனி பலத்திடத்திலும் அந்த ஒன்றை பார்க்கலாம். நம்மால மொத்த பலத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியல அப்படின்னா அப்ப என்ன பண்றது? தனித்தனி பலமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை புரிந்து கொண்டு அதன் மூலமாக எல்லா பலத்துக்கும் சொந்தக்காரர், அந்த பலத்துக்கு சொந்தக்காரர். இப்போ அந்த பிரம்ம ஏகம், அதுதான் காரணம். எதுக்கு காரணம்? எல்லா அமைச்சர்களையும் இயக்குவதற்கு யார் காரணமா இருக்கிறாரோ அந்த காரணம் பிரைம் மினிஸ்டர் என்பார். அவர் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறார். இப்போ அந்த உதாரணத்தை எடுத்துக்கணும். அந்த காரணமான பொருள் எல்லா அமைச்சர்களிடத்திலும் ஊடுருவி இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாம எல்லா அமைச்சர்களையும் கண்ட்ரோல் பண்றது யாரு? இந்த பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ முதல் விஷயம், அந்த பிரைம் மினிஸ்டருடைய பலம்
மற்ற அமைச்சர்களுடைய பலத்தை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அல்லது எல்லா அமைச்சர்களுடைய பலத்திடத்திலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா பலத்திலும் இவர் நிறைந்திருக்கிறார். நமக்கு தனித்தனி பலமாக தெரிகிறது. ஆனால் இந்த தனித்தனி பலம் எல்லாம் யாரோட சேர்ந்திருக்கிறது? மொத்த பலமா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருடைய பலத்தோட சேர்ந்திருக்கு. அது எப்படி தெரியும்னா, பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டா டோட்டல் மினிஸ்டரியும் நின்று போயிடும். டோட்டல் மினிஸ்டரும் தானாக செயல்பாட்டுக்கு வராமல் போய்விடுகிறது, தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது. அதே போல பிரம்மன் என்பது எல்லாவற்றையும் நிறைந்து வியாபித்திருக்கிறது. இது முதல் விஷயம். சர்வ வியாபகத்வா பிரம்ம. இது முதல் டெபினேஷன். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், சர்வ வியாபகம் என்றால் அனைத்திலும் நீக்கமாக நிறைந்திருக்கிறது. இதை போல பிரசிடன்ட், பிரைம் மினிஸ்டர் எப்படி எல்லா மினிஸ்டரிடத்திலும் பவர் தன்னுடைய பலத்தை கொண்டு நிறைந்திருக்கிறாரோ, அதே போல பிரம்ம தத்துவமானது எல்லா உலகத்திடத்திலும் எல்லா மக்களிடத்திலும் அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்து இடத்திலும் காரண பொருளாக நிறைந்திருக்கிறது. காரணம் எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரிகிறது. எப்பொழுதுமே அப்டிராக்டா இருக்கக்கூடிய பொருள் கண்ணுக்கு தெரியாது. அது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கும், நிறைஞ்சிருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. எப்ப தெரிய வருதானா, எப்போது நாம ஒவ்வொரு பலத்தையா ஆராய்ந்து கொண்டே போயிடுவோம், அப்போ கடைசியா அந்த பலத்தை வேணும். அது வரைக்கும் நமக்கு அப்டிராக்ட் பலம் தெரியாது. அந்த பலம் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது. சரி, இரண்டாவது என்னன்னா, அனைத்துக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்கிறது. அனைத்திடத்திலும் நிறைந்திருந்தால் மட்டும் போறாது, அனைத்து செயல்பாட்டிற்கும் அனைத்து பொருள்கள் இருப்பதற்கும் அதுதான் ஆதாரம். ஆபரணம் இருப்பதற்கு தங்கம் ஆதாரமாக இருக்கிறது. பானை இருப்பதற்கு மண் ஆதாரமாக இருக்கிறது. மினிஸ்ட்ரி இருப்பதற்கு பிரைம் மினிஸ்டர் ஆதாரமாக இருக்கிறார். அவர் எல்லோரும் செயல்படுவதற்கு இவர்தான் ஆதாரமாக இருக்கிறார். அப்ப அனைத்தையும் தாங்கிக் கொண்டு இருப்பவராய் யார் ஒருத்தர் இருக்கிறாரோ அவர் பிரம்மன். அவர் யாரு? ஏகம். அந்த பிரம்மனை இங்க என்ன சொல்லிருக்கிறார்? நித்தியம். அதுதான் நிலையான பொருள், மாறாத பொருள், அழியாத பொருள். மற்றது அனைத்தும் தத் வதிரிக்தம். அதை தவிர வேற என்னென்னலாம் இருக்கிறதோ அவையெல்லாம் காரியம். அவையெல்லாம் அதற்கு வேறான அனைத்தும் சர்வம். அவை அனைத்தும் அனித்யம், நிலை இல்லாதவை, அழியக்கூடியவை, மாறக்கூடியவை. அதற்கு உண்மையான இருப்புத்தன்மை என்பது கிடையாது. இதுதான் அயமேவ. இவைகள்தான் நித்திய அனித்திய வஸ்து விவேகா. இவைகள்தான் நிலையானவற்றுக்கும் நிலை இல்லாதவற்றுக்கும் இடையிலே பகுத்து பார்க்கக்கூடிய விவேக ஞானம். இது முதல் பண்பு. எதற்கு இந்த உண்மையான தத்துவ விவேகத்தை தெரிந்து கொள்வதற்கு, தத்துவ போகத்தை தெரிந்து கொள்வதற்கு எதற்கு இந்த ஞானத்தை இங்கே கொண்டு வந்து, இந்த பகுத்தறியக்கூடிய அறிவை கொண்டு வந்து இங்கே எதற்கு வைக்கிறீர்கள்? இதை முதல் பண்பாக ஏன் வைக்கிறீர்கள்? என்ன அவசியம் வந்தது உங்களுக்கு என்கின்ற கேள்வி வந்தால், இங்கே இந்த விசாரமானது பிரம்மன் சத்தியமானது, நிலையானது அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக இங்கே இந்த விவேகம் இல்லை. இந்த வேறொன்றை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த விவேகம். அது என்னது? சர்வம் அனித்யம். அது நமக்கு மனசுல ஒரு ஆழம் உள்ளது. அதுதான் இங்கே பகுத்தறிந்து புரிந்து கொள்ள வேண்டியவை. ஒரு பொருளை தவிர மற்றது அனைத்துமே நிலை இல்லாதவை, மாறுபடும் தன்மை படைத்தவை, அழிவும் தன்மை படைத்தவை. அவை அனைத்தும் நிலையில்லாதவை என்பது நம்முடைய அறிவுக்கு புலப்பட வேண்டும். நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் நிலையில்லாதவை.
இந்த உலகம் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம் நிலை இல்லாதவை, உறவுகள் நிலை இல்லாதவை, இந்த தேகம் நிலை இல்லாதவை, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் காலம் நிலை இல்லாதவை. இவை எல்லாம் கட்டாயம் அழிந்தே தீரும், மாறிக்கொண்டே இருக்கிறது, அழிந்தே தீரும், நிலையில்லாததாக இருக்கின்றது என்பது நம்முடைய மனதில் ஆழமாக உள்ளது. இப்ப நம்முடைய மனதில் என்ன என்ன இருக்கிறது? நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம், நான் எந்த ஒரு தேகத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேகம், நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், செல்வங்கள் என்றால் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளுங்க. புத்திர மனை குழந்தை, கலத்திர மனைவி, புத்திர கலத்திர மித்திர நண்பர்கள், புத்திர கலத்திர மித்திர தேக உடல், புத்திர கலத்திர மித்திர தேக கேக வீடு, புத்திர கலத்திர மித்திர தேக கேக அஸ்வ கஜ குதிரை யானை, இன்னைக்கு நம்ம காரு, ஸ்கூட்டர், செல்போன், லேப்டாப், கம்ப்யூட்டர், நகைகள், லேண்டு, என்னெல்லாம் எல்லாம் சேர்த்து அனைத்துமே நம்மை பொறுத்தவரை இப்ப எந்த எந்த அறிவோடு இருக்கிறது? நிலையானவை. அவை நம்முடன் நிலையானதாக இருக்க போகிறது, நம்முடன் கூட வரப்போகிறது என்கின்ற எண்ணம் நம்முடைய மனதிலே ஆழம். இந்த எண்ணம் நம்முடைய மனதில் ஆழமா இருக்கிறதுனால, நிலையானது இது, இதற்கு அழிவே கிடையானது என்கின்ற இந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் நாம் என்ன செய்கின்றோம்? இதற்கு பின்னாடி ஓடுகின்றோம். இதை காப்பாற்றுவதிலும், இதை சேமித்து வைப்பதிலும், இதை சேர்ப்பதிலும், இதை மற்றவர்களுக்கு கொடுக்க வர வேண்டும் என்று வருகின்ற நேரத்திலே மனமானது வேதனைப்படுவதிலும், இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன? இவைகள் நிலையானவை என்கின்ற எதுவரைக்கும் இவை எல்லாம் நிலையானவை என்று நாம் சொல்லிவிட்டோமோ, அதை தொடர்ந்து நமக்கு என்ன வந்து விடுகிறது? இவைகள் தான் வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பதாக ஆகிறது. இவைகளை அடைவதுதான் வாழ்க்கையிலே எனக்கு பெரிய இலக்காக இருக்கும். யாரிடத்துல கேட்டாலும் இலக்கு என்ன சொல்கிறோம்? நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ஒரு டிகிரி வாங்கணும், நல்ல ஒரு கம்பெனியில போய் உட்காரணும், நிறைய சம்பாதிக்கணும், அதன் மூலமா உலகத்தில் இருக்கிற எல்லா போகங்களையும் அனுபவிக்க வேண்டும், வாங்கி வைத்துக் கொண்டு அனுபவிக்க. அதுதான் வாழ்க்கையின் லட்சியம். என்ன இருக்கு? அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக மாறிவிடுகிறது, லட்சணமாக மாறிவிடுகிறது, லட்சியமாக மாறிவிடுகிறது. எப்பொழுது இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று ஆகிவிட்டதோ, அப்ப என்ன ஆகுண்டானா, இதற்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கையானது ரொம்ப வேடிக்கையா எழுதுறார். ஓடுகின்ற குதிரைக்கு பின்னாடி நான் வாளை பிடித்துக் கொண்டு போனால் அது எப்படி என்னை கீழே உதறி தள்ளி விட்டு அது வேகமாக ஓடிவிடுமோ, அதே போல நிலையில்லாத உலகத்திலே போய் நிலையான இன்பத்தை கொடு என்று கேட்டால் கொடுக்காது, நிலையில்லாத உலகத்திலே போய் தேகத்திடத்திலே நிலையில்லாத தேகத்திடத்திலே போய் நிலையான இன்பத்தை கொடு என்று கேட்டால் கொடுக்காது, நிலையில்லாத செல்வத்திலே போய் நிலையான இன்பத்தை கொடு, எனக்கு பாதுகாப்பை உணர்வு கொடு என்று கேட்டால் கொடுக்காது, நிலையில்லாத ஆயுளிடத்திலே போய் எனக்கு நிலையான ஆயுளை கொடு என்று கேட்டால் கொடுக்காது. ஆனால் நாம் அறியாமையினாலே, சிந்திக்கக்கூடிய திறன் இருந்தும் சிந்திக்க முடியாத காரணத்தினாலே நாம் என்ன செய்கின்றோம்? இதுதான் என் வாழ்க்கையின் இலக்கு என்பதாக வைத்துக் கொண்டு என்னுடைய நேரத்தை முழுக்க அதற்கு நான் விரயம் செய்கின்றேன், தெரியாமலே நேரத்தை முழுக்க விரயம் செய்துவிட்டு கடைசியில் எனக்கு என்ன அனுபவம் கிடைக்கின்றது?
நான் எதெல்லாம் என்னுடன் இருக்கும் என்று நினைத்தேனோ அதெல்லாம் என்னை விட்டு போகிறது என்று வரும்போது நம்முடைய மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்க முடியவில்லை, துவண்டு போகின்றோம், வருத்தப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம், கோவப்படுகின்றோம், அழ ஆரம்பிக்கின்றோம். நம்மால் அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? நான் நினைக்கிறேனே, என்னுடன் மனைவி நிலையாக இருப்பார், என்னுடன் குழந்தைகள் நிலையாக இருப்பார்கள், என்னுடன் அம்மா அப்பா நிலையாக இருப்பார்கள், நான் சேர்த்த செல்வங்கள் நிலையாக இருக்கும் நினைப்பேனே, நிலையில்லாமல் போய்விட்டது. இந்த அனுபவம் நம்மை தொடர்போதுதான் நமக்கு தெரிகிறது நாம் எவ்வளவு வீணாக நம்முடைய காலத்தை எடுத்து பின்னாடி போய் விரயம் செய்யும். நம்மால் அதை சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. என்னுடைய காலத்தை இதுல கொண்டு போய் விரயம் செய்து விட்டேனே என்று கால விரயத்தை பற்றி நாம் யாருமே கண்டுகொள்வதே இல்லை. காலத்தை எவ்வளவு நாம் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு க்ஷணப்பொழுது போய்விட்டால் திரும்பி வராது. அந்த க்ஷணப்பொழுதை நான் விரயம் செய்து விட்டால் மீண்டும் அந்த மாதிரியான ஒரு க்ஷணம் கிடைக்குமா, எனக்கு அடுத்த பிரிவில் அது கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் நாம் வீணாக நம்முடைய நேரத்தை, காலத்தை விரயம் செய்கிறோம். காரணம், நிலையில்லாத பொருளை நிலையானது என்று நினைக்கின்ற காரணம். முதல் இழப்பு கால விரயம், கால நாசம். இரண்டாவது, நிலையில்லாத அனுபவங்களை நிலையானது என்று நினைக்கின்ற காரணத்தினாலே அதுதான் என் வாழ்க்கையின் இலக்கு, அதை அடைவதுதான் வாழ்க்கையின் இலக்கு என்று நான் போன காரணத்தினாலே என்னுடைய பணத்தை நான் அதிகமாக இழக்கின்றேன். அதிகமாக பணத்தை நான் இழந்து குறைவான நிலையில்லாத இன்பத்தை நான் அனுபவிக்கிறேன். பண விரயம், திரவிய விரயம். திரவியம் என்றால் செல்வங்கள், செல்வ விரயம். அதிகமான செல்வத்தை இழந்து. மூன்றாவது ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்றால் நம்முடைய உடம்பான ரோகம் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா இதற்கு பின்னாடி போனதுனால அதிகமாக நான் உடலை கொடுத்து, மனதை கொடுத்து, அறிவை கொடுத்து அதிகமாக கசக்கி புரிந்த காரணத்தினாலே உடல் நோய்வாய்ப்பட்டு விட்டது. மனம் சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு, எண்ணுவதற்கு தகுதி இழந்து விட்டது. அறிவு கேட்கவே வேண்டாம், மழுங்கி போய்விட்டது. அறிவிலே எதையுமே நாட வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. கிரேட்டஸ்ட் லாஸ் ஃபார் மீ. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது, மனது ஆரோக்கியம் குன்றி விடுகிறது, அமைதி இல்லாதன்மை வந்து விடுகிறது, அறிவிலே புத்தியானது சிந்திக்க முடியாமல் போய்விடுகிறது. இது எல்லாம் நிலையில்லாத உலகத்தை நிலையானது என்று நான் நினைத்து அதற்கு பின்னாடி போகின்ற காரணம். எவ்வளவு லாஸ் பாருங்கள். கால விரயம், பண விரயம், ஆரோக்கியம் குன்றி போவது, மனதிலே அமைதி இல்லா தன்மை ஏற்படுவது, புத்தியானது சிந்திக்கக்கூடிய தகுதியை இழந்து விடுவது, செல்வங்கள் அழிந்து போகின்றன, குறைவான இன்பத்தை தான் அனுபவிக்கின்றேன். இதனால என்ன ஏற்படுகிறதாம்? சோர்வு என்பது அப்பப்போ வந்து விடுகிறது. இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி போனதுனால கடைசி என்னடா, எதுவுமே எனக்கு இன்னும் கிடைக்கல, இவ்வளவு வயசாகியும் இன்னும் எதுவுமே அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றேன், இப்படியே என்னுடைய வாழ்க்கையை கழிந்து போக போகிறதா என்று உடலிலும் சோர்வு, மனதிலும் சோர்வு, அறிவிலும் சோர்வு. புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டிய நான் சோர்ந்து கிடைக்கின்றேன். கடைசியில என்ன போகிறது? கடைசியில ரெண்டு தோஷங்கள் வந்து விடுகின்றன. உலகத்துக்கு பின்னாடி போன காரணத்தினால, உலகம் நிலையில்லாத உலகத்தை நிலையான போனதுனால, இப்படியே நான் இந்த நிலையில்லாத உலகத்தை வாழ்ந்து கொண்டே இருக்கிறேனே, என்னாகுமோ என்கின்ற பயம், என்னாகுமோ என்கின்ற பய உணர்வோடையே காலத்தை கழித்து கடைசியில் எங்கே போய் சேருகின்றேன்? மரணத்தை போய் நான்
இது வேண்டாம் என்றார். முதல்ல நமக்கு என்ன சொல்றார்? இந்த உயர்ந்த இந்த தத்துவ விவேக ஞானத்தை பெற வேண்டுமானால் அதற்கு புத்தி பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும், மனம் பயமற்றதாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் கற்று அதை நல்ல தாரணை பண்ணக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்க வேண்டும், உயர்ந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். அதற்கெல்லாம் எனக்கு இந்த உடல் மனம் போக்கி தகுதி படைத்ததாக இருக்க வேண்டுமானால் எனக்கு முதல் பண்பாக விவேகம், நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவை, அனுபவிக்கப் போகின்றவை, அனுபவித்தவை, என் கூட இருக்கக்கூடியவை, வேகங்கள், செல்வங்கள், ஆயுள், இந்த உலகம் அனைத்துமே நிலையில்லாத. இந்த எண்ணம் ஆழமா நம்முடைய மனதிலே வந்து விட்டது என்றால் என்ன நன்மை வரும்? அந்த நன்மையை நாம் கடைசியில பார்ப்போம். இப்ப முதல்ல நமக்கு கேள்வி என்ன வரும்னா, இந்த விவேக அறிவை நமக்கு இந்த விவேக அறிவானது நம்மிடம் வராமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது அதையும் பார்க்க முடியும். இந்த விவேக அறிவானது நிலையில்லாமைதான் இந்த உலகத்தினுடைய தர்மம் என்று சொன்னால், இதை நான் எப்படி நிலையில்லாமை என்பதை புரிந்து கொள்வது, எதனுடைய துணை கொண்டு நிலையில்லாமை என்பதை புரிந்து, யார் எனக்கு இது நிலையில்லாத தன்மை உடையது நீ யார் சொல்லுவார்கள்? என்னால் புரிஞ்சுக்க முடியல. இது நிலையில்லாதது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிலையானது என்றுதான் சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் அதைத்தான் பின்பற்றிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் அது நிலையில்லாதவை என்பது எனக்கு யார் சொல்லுவார்? யார் நம்ம சுட்டி காட்டுவார்? 4 சாதனங்களுடைய துணை கொண்டு இந்த நிலையில்லாத அறிவை நாம் 4 சாதனங்களுடைய 4 அறிவினுடைய துணை, அறிவு சாதனங்களுடைய துணை கொண்டு இந்த உலகமானது நிலையில்லாதது. இந்த உலகம் மட்டுமல்ல, நாம் எந்த உலகத்துக்கு போனாலும் அவை எல்லாமே நிலையில்லாதவை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த அறிவுக்கு 4 சாதனங்கள் தேவைப்படும். அதுல முதல் சாதனம் ஸ்ருதியினுடைய துணை கொண்டு வேதங்கள், உபனிஷதங்கள், கீதை, மகாபாரதம், ராமாயணம் இதனுடைய துணை கொண்டு நான் நிலையில்லாத வாழ்க்கையினுடைய அனுபவத்தை சிந்திக்கலாம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி 14 வருட காலங்கள் வனவாசம் போக வேண்டும் என்பது சிற்றன்னையினுடைய ஆజ్ఞா, கைகேயி மாதாவுடைய ஆజ్ఞா. அதை அவர் தலைக்கு மேலே ஏற்றி வைத்துக் கொண்டு வணங்கி பணிவன்போட வணங்கி விட்டு போகிறார். தசரத மகாராஜாவிற்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த காட்சி துவண்டு போய் கிடக்கின்றார் கீழே. அவரை எழுப்பி ஆசுவாசப்படுத்தி மீண்டும் ராஜ்யத்தை பண்ண சொல்லலாம் என்று முயற்சி இருக்கிறார். நடக்கிறது. பையன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அப்பாவிடத்திலே கடைசி முறையாக ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு விட்டு சிதாபிராட்டிய கைகேயி இடத்தை ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு விட்டு போகலாம் என்பதற்காக மீண்டும் அரியணைக்கு வருகிறார், அரசவைக்கு வருகிறார். அரண்மனையிலே அப்பாவை உட்கார வைத்திருக்கிறார்கள். பையன் முகத்தை பார்க்க முடியவில்லை. தாழ்ந்த தலையோடக்கூடியவராய், வேதனையோட கூடியவராய், பையனுடைய முகத்தை பார்க்க முடியாதவராய் பையனிடத்தை கடைசியாக யாச்சகம் பண்றார். இன்று ஒரு இரவாவது என்னுடன் தங்கி, இன்று ஒரு இரவாவது என்னோட உணவு அருந்தி விட்டு செல்ல வேண்டுமே, அது என்னுடைய விருப்பம் நிறைவேற்றுவாயா, தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாயா? நினைச்சு பாருங்க, இந்த காட்சியை நினைத்து பாருங்க. நாம எப்போதுமே இந்த சென்டிமெண்ட்ல விழுந்துருவோம். எமோஷன்ல நாம எப்போதுமே வீக் தான். யாராவது இந்த மாதிரி நம்மகிட்ட சொன்னா, எங்க எல்லாம் எங்க உள்ள சாப்பிட மாட்டேங்களா, எங்க எல்லாம் அவங்களுக்கு அது இல்லையான்னு கேட்டா அவ்வளவுதான் சொன்னாங்க. தசரத மகாராஜா
தன்னுடைய பையனை அழைத்து, இன்று ஒரு இரவாவது என்னோட தங்கு, என்னுடன் உணவு அருந்தி விட்டு போ, நான் கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறாராம், இன்று இரவு எனக்கு இந்த விருந்து கிடைக்கும், நாளை காலை எனக்கு யார் தருவோம்? நாளை காலை எனக்கு இந்த விருந்து கிடைக்குமா? உங்களால் கொடுக்க முடியுமா? அல்லது மற்றவர்களால் தான் கொடுக்க முடியுமா? அல்லது எனக்கு வேண்டும் என்று கேட்டால் யாராவது கொண்டு வந்து கொடுப்பாருங்களா? அவ்வளவுதான். போயிட்டே இருக்கார் ஸ்ரீ ராமச்சந்திரன். எவ்வளவு தெளிவான சிந்தனை பாருங்க. நிலையில்லாத உலகத்திலே நிலையில்லாத அனுபவங்கள் தான் அனைத்தும் என்று நான் புரிந்து கொண்டு விட்டால், எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் என்னை பாதிக்காது, எவ்வளவு ஆனந்தமான சூழ்நிலையும் என்னை மயக்காது, வீழ்த்தாது. எந்த தர்மமோ அதை நோக்கி நான் போவதற்கு என்னுடைய மனம் எப்பொழுதுமே தயாராகும். சாஸ்திரத்தில் நமக்கு கிடைக்கின்ற அறிவு, நிலையில்லாதவை அனைத்தும். இந்த ஞானம் எனக்கு கீதையிலிருந்து, உபனிஷதங்களிலிருந்து, ராமாயணத்திலிருந்து, மகாபாரதத்திலிருந்து எனக்கு முழுமையாக அதை படிப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, புரிந்து கொள்வதன் மூலமாக நிலையற்ற உலகத்தினுடைய தன்மையை அறிவுக்கண் கொண்டு, நிலையில்லாத இந்த உலகத்தை தெளிவான அறிவுக்கண் கொண்டு பார்க்கிறேன். இது முதல் உபாயம். ஸ்ருதி, ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமாக, ஸ்ருதியை கருவியாக, பிரமாணம் என்றால் கருவி, ஸ்ருதியை கருவியாக கொண்டு, உபாயமாக கொண்டு அறிவை பெறுதல். இரண்டாவது யுக்தி. யுக்தி என்றால் தர்க்கத்தை கொண்டு, தர்க்கத்தின் மூலமாக, லாஜிக். எதனால இந்த நிலை இல்லை என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியும். அதற்கும் தர்க்க சாஸ்திரத்திடத்திலே நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. தர்க்க சாஸ்திரத்தை கொண்டும் நிலையில்லாத உலகத்தினுடைய அறிவை நான் புரிந்து கொள்கின்றேன், தெரிந்து. மூன்றாவது அனுபூதிமான்கள். இந்த உலகத்திலே இந்த அறிவை கொண்டு அனுபவத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அனுபவித்து பார்த்தவர்கள், உலகத்தினுடைய அனுபவத்தை எல்லாம் அனுபவித்து பார்த்தவர்கள் அனுபூதிமான்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அனுபவஸ்தர்களாக இந்த உலகத்தை வாழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் நமக்கும் புரியும். அவர்கள் எப்படி நிலையில்லாத உலகத்தை, எப்படி நிலையான விஷயத்தை நோக்கி ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள் புரிந்து கொண்டு நாமும் அதற்கேற்ப நிலையில்லாத உலகத்திலிருந்து எப்படி நிலையான உலகத்துக்கு போவது என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்து விடலாம். நான்காவது, நம்முடைய அனுபவத்தை கொண்டும் நாம் ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய அனுபவத்தை கொண்டு, நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. உலகமானது நமக்கு எவ்வளவு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது, உறவுகள் எவ்வளவு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது, செல்வங்கள் எவ்வளவு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது, தேகம் எவ்வளவு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. இந்த அனுபவம் எல்லாம் அறிவாக மாறணும். என்ன அறிவா மாறணும்? இவை அனைத்தும் நிலையில்லாதவை. இந்த அனுபவமானது அறிவாக நமக்கு ஏன் மாறாமல் இப்பொழுது இருக்கிறது என்றால், அதற்கு ஒரு காரணம், நம்மள்ட்ட எல்லா இடத்திலும் அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவம் ஏன் அறிவாக மாறாமல் இருக்கிறது என்றால், அதற்கு நம்முடைய மனம் இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறது, அல்லது நம்முடைய மனம் இன்னும் புனிதம் அடையாமல் இருக்கிறது. மனசுல அப்ப என்ன இருக்கிறாங்கன்னா, இன்னும் வெறுப்பு என்பது அதிகமாக. எதுவரைக்கும் மனதிலே வெறுப்பு அதிகமாக இருக்கிறதோ, அதுவரைக்கும் நாம் எவ்வளவு அனுபவத்தை சந்தித்தாலும் அந்த அனுபவம் அறிவாக மாறும். அனுபவம் அறிவாக மாறணும்னா, என்னுடைய மனம் வெறுப்பிலிருந்து விலகி வரணும். வெறுப்பிலிருந்து மனம் எப்பொழுது விடுபட்டு வருகிறதோ, அந்த மனம் புரிந்து கொள்ளக்கூடிய மனமாக,
விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனமாக, எது உண்மை, எது பொய், எது நிலையானது, நிலையற்றது என்பதை பார்க்கக்கூடிய மனமாக மனம் வருகிறது. அதற்கு என்னுடைய மனம் விருப்பத்திலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் வெளியே வருகிறது. பாருங்கள், 11 வீரர்கள் ஒரு அணியிலே இருக்கிறார்கள். இந்த பக்கம் 11 வீரர்கள் ஒரு அணியிலே இருக்கிறார்கள். 22 வீரர்கள் மைதானத்திலே. அதுல 11 வீரர்கள் தடுப்பு வேலையை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். 2 வீரர்கள் மட்டை பிடித்து விளையாடக்கூடியவராக இருக்கிறார்கள். லட்ச மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு வீரன் வேகமாக ஓடி வந்து பந்தை எறிகிறார். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மட்டை வீசக்கூடியவன் அந்த பந்தை. இப்பொழுது ஒரு ஆழமான ஒரு நுழைவீரானது பந்து வீசக்கூடிய இடத்திலிருந்து வருகிறது. நான் பந்தை பாடு வீசி இருக்கிறேன். அவன் தன்னுடைய கால் காப்பிலே இந்த பந்தை வாங்கி இருக்கிறான். அவன் பந்தை தடுத்துவிட்ட காரணத்தினாலே நடுவில் இருக்கக்கூடிய அந்த குச்சிக்கு நடுவே காலை வைத்து அவன் இந்த பந்தை தடுத்துவிட்ட காரணத்தினாலே அவன் தன்னுடைய விளையாடக்கூடிய அறுவதை இழந்தானா இல்லையா என்று நடுவரிடத்திலே ஒரு முறையீடை, இவனுக்கு அது சரி என்று படுகிறது. ஆனால் நடுவர் சொல்கிறார், அவன் இப்பொழுது விளையாடுவதற்கு உண்டான தகுதி இழக்கவில்லை, அவன் விளையாடுவதற்கு அருகதை உடையவன் தான். பாருங்க, நாம் எப்பொழுது விலகி நின்று பார்க்கிறோமோ ஒரு அனுபவத்தை, விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டு பந்து வீசக்கூடியவனுக்கு விருப்பம் இருக்கு, அவன் எப்படியாவது விரும்பி விட வேண்டும், அதனால் அவன் தான் செய்வதற்காக சரி நினைக்கிறான். ஆனால் எப்பொழுது ஒரு செயல்பாட்டிலிருந்து விலகி நின்று கொண்டு பார்க்கிறோமோ அப்பொழுது சரியா தவறா என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதே போலதான் வாழ்க்கையினுடைய தாற்பயம் நமக்கு புரிய வேண்டுமானால் அது கொடுக்கக்கூடிய அனுபவங்களிடத்திலிருந்து விலகி நின்று கொண்டு நான் பார்த்தால் அது அறிவாக மாறுகிறது. அதற்கு எனக்கு தடையாக இருப்பது விருப்பு வெறுப்பு. அந்த விருப்பு வெறுப்பை நான் மனதிலிருந்து எடுக்க வேண்டும். அதற்கு தான் முதல் படியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய கர்மங்களை இறைவனுக்காக செய்வது என்பதாக நான் செய்ய ஆரம்பித்தால் இந்த படி எனக்கு என்ன பண்ணுகிறது, மனதிலிருந்து விருப்பு வெறுப்பை எடுத்து விடுகிறது. அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாத மனதை கொண்டு இந்த உலகத்தை பார்க்கும் போது புரிகிறது, சர்வம் அனித்யம். இப்ப 2 படி பார்த்துருக்கோம். அனித்தியமானதை இந்த உலகம், அனித்தியமானது என்று புரிந்து கொள்ளாமல் போனால் இந்த உலகமே எனக்கு அடைய வேண்டிய இலக்காக மாறிவிடுகிறது. அப்படி உலகமே அடைய வேண்டிய இலக்காக மாறிவிட்டால் அதனால் நான் என்னென்னலாம் இழக்கிறேன் என்று பார்த்தோம். அப்ப இந்த உலகத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் யார் எனக்கு துணைக்கு வருவார் என்றால் 4 அறிவினுடைய துணை கொண்டு இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுதல் என்று பார்த்தோம். ஏன் நான் அனுபவத்தை பெற்றும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்றால் என்னுடைய மனம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது. அதுல விருப்பு வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. விருப்பு வெறுப்பு போவதற்கு கர்ம யோகமாக நான் வாழ்வதன் மூலமாக மனம் தூய்மை பெறுகிறது. தூய்மையான மனதிலே விவேக ஞானம் பிறக்கிறது. விவேக ஞானம் பிறந்தால் என்ன லாபம் சாமி, என்ன பயன் எங்களுக்கு? முதல் பயன், நிலையில்லாத உலகத்திலே நிலையில்லாத உலகம் என்று நான் புரிந்து கொண்டு விட்டால் எனக்கு முதல் லாபம் வைராக்கியம் வருகிறது. உலகத்தை விட்டு நான் உள்முகமாக திரும்ப ஆரம்பித்தேன். உலகத்துக்காக என்னுடைய நேரத்தை கொடுத்து, பணத்துக்காக என்னுடைய வாழ்க்கையே கொடுத்து, தேக ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக என்னுடைய நன்றி கொடுத்தேன். இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், விதவிதமா சாப்பிடணும், அப்பதான் ஆரோக்கியம் வரும் என்று சாப்பாட்டை கொடுத்து 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 உடலை எப்படியாவது காப்பாற்றி விடலாம். ஆனால் கடைசியில் நாம் எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும், எவ்வளவு யோக அபியாசம் பண்ணாலும் கடைசியில இந்த சரீரம் என்ன பொருளானா மண்ணுக்கு தான் போக போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டால்
இதற்கு நான் எவ்வளவு நேரத்தை விரயம் செய்தேன் என்பதை நான் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வரும். முதல் லாபம் வைராகியம். இந்த வைராகியத்தினால் நேரம் மிச்சம் பிடிக்கப்படுகிறது, ஆரோக்கியம் அதிகமாகிறது, அறிவிலே தெளிவு கிடைக்கிறது, மனம் அமைதி அடைகிறது. செல்வத்தை நான் நல்லபடியாக சேமித்து வைத்து இந்த பொருளுக்கு செலவு பண்ணாமல் உயர்ந்த தர்ம காரியத்திற்காக நிறைய நான் கொடுக்கின்றேன். இதெல்லாம் ப்ராப்ளம். முதல் லாபம் வைராக்கியம். உலகத்துக்கு பின்னாடி போன நான், செல்வத்துக்கு பின்னாடி போன நான், ஆயுதத்துக்கு பின்னாடி போன நான், உறவுக்கு பின்னாடி போன நான், தேகத்துக்கு பின்னாடி போன நான், மெதுவாக அவைகளிடத்திலிருந்து என்னுடைய மனதை உள்முகமாக திருப்பி, இவைகளெல்லாம் லட்சியமாக இருந்தது. அறிவு வராதவரை, அறிவு வந்ததுக்கு பிறகு இவைகளெல்லாம் இருக்கும். நான் இவைகள் எனக்கு எவ்வகையிலும் எனக்கு இன்பத்தை கொடுக்க மாட்டார்கள், துன்பத்தை கொடுக்க முடியாது. நான் தேட வேண்டிய பொருள் வேறொன்று இருக்கின்றது என்பதாக நம்முடைய மனம் உள்முகமாக தெரிகிறது. இது முதல் ப்ராஃபிட். அப்படின்னா இரண்டாவது லாபம் என்ன? எப்பொழுது மனதிலே வைராக்கியம் வருகிறதோ அப்போதுதான் மனதுக்கு எது நான் அடைய வேண்டிய இலக்கு என்பதை என்னுடைய மனம், இப்பொழுது நம்முடைய இலக்கு உலகமாக இருந்தது, அது மாறி என்னுடைய இலக்கு உலகத்தை அடைவதல்ல, என்னுடைய இலக்கு இந்த உலகத்தை படைத்தவனை அடை. காரியத்துக்கு பின்னாடி போவது என்னுடைய வேலை அல்ல, காரணத்துக்கு பின்னாடி போவது என்னுடைய வேலை. நான் இறைவனை அடைய அல்லவா வந்தேன், உலகத்தை நான் என் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரவா வந்தேன். இந்த எண்ணம் வந்துவிடும். அப்படின்னா இலக்கை நோக்கி, உண்மையான இலக்கை நோக்கி என்னுடைய அறிவு திரும்பி விடுகிறது. அதற்கு என்னுடைய மனம் தயாரான காரணத்தினாலே, என்னுடைய அந்த மனம் அறிவும் தயாரான காரணத்தினால இந்த மனதையும் அறிவையும் கொண்டு போய் குருட்ட கொடுக்கிறேன். குரு என்ன பண்றார்? இந்த உயர்ந்த பிரம்ம தத்துவத்தை பற்றின ஞானத்தை எனக்கு கொடுக்கிறார். அதை நான் தியானிப்பதன் மூலமாக அந்த பிரம்ம தத்துவத்தை அடைகின்றேன். அதற்கு எனக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கக்கூடியது முதல் பண்பு, விவேக ஞானம். நித்யா நித்ய வஸ்து ஏகம் பிரம்ம தத் வ்யதிரிக்தம் சர்வம் அநித்யம் அயமேவ நித்யா நித்ய வஸ்து விவேகா. மாணவன் ரெடியா இரண்டாவது கேள்வி வச்சிருக்கான். 4 பண்புகள், முதல் பண்பு சொல்லிவிட்டீர்கள், இரண்டாவது பண்பு விராகா. வைராக்கியம் என்றால் என்ன? குரு பதில் கொடுக்கிறார். இக ஸ்வர்க போகேஷு, இக ஸ்வர்க போகேஷு இச்சாராகித்யம். இக இந்த உலகத்திலே, சொர்க்கம் மேலான உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய போகேஷு இன்பங்களிடத்தில் இச்சாராகித்யம், விருப்பம் இல்லா தன்மைதான் வைராகியம். இது இரண்டாவது பண்பு. இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய இன்பங்களிடத்திலும் சரி, சொர்க்கலோகத்திலே கிடைக்கக்கூடிய இன்பங்களிடத்திலும் சரி, எனக்கு விருப்பம், இச்சா என்றால் விருப்பம், ஆசை இல்லா தன்மைக்கு பெயர்தான் வைராகியம். வைராகியம் என்றால் பொருளை விட்டு விடுதல் அல்ல, உலகத்தை தூக்கி எறிதல் அல்ல, தேகத்தை தூக்கி எறிதல் அல்ல, பணத்தை விட்டு எறிந்து விட்டு போவதல்ல. வைராகியம் என்பது அதன் மேல் நான் வைத்திருக்கக்கூடிய ஆசையை நீக்குதல் வைராகியம். நம்ம எல்லாம் தப்பா என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, தவறான புரிதல் தான் நமக்கு ஆன்மீக பாதை மேல ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத வெறுப்பு வருகிறது. வேதாந்த அறிவை நான் கற்க வந்தால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓட வேண்டியிருக்குமே அப்படின்னு ஒரு தவறான புரிதல். வேதாந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு ஆசையே வரக்கூடாது.
அவனுக்கு எதிர்பாலும் அவனுக்கு ஆசையே இருக்கக்கூடாது, பற்றே இருக்கக்கூடாது, எல்லா பொருளையும் தூக்கி எறிந்து விட்டு நிர்கதியாக இருக்க வேண்டும். அப்பதான் அவன் தான் சன்னியாசி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தவறான எண்ணம் இருக்கு. இங்க என்ன சொல்லிட்டா, நல்ல வார்த்தையை பயன்படுத்திருக்கா, எதையும் நம்மால் இந்த உலகத்திலே நம்முடைய உயர்வுகளுக்காக சார்ந்து இல்லாமல் வாழ முடியாது. முதல் அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் எத்தனை பொருளை சார்ந்த கூட நான் தொடர்பு வைத்திருக்கேன் போது, இதெல்லாம் இல்லாம நான் கூட பேச முடியுமா? இப்ப இந்த இவ்வளவு பொருளை சார்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, இவ்வளவு பொருளத்தை எனக்கு ஆசை இருக்கு, பற்று இருக்குன்னு சொல்லலாமா? உலகத்திலே வாழ்வதற்கு பல பொருளை நாம் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். அதற்கு நிறைய சாதனங்கள் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்துகின்றோம். அதற்கு உண்டான வேலைக்கு அதை பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். அப்போ எனக்கு அதுல என்ன இருக்கக்கூடாது, இது எனக்கு சொந்தமானவை, என்னுடைய பொருள், எனக்கு மட்டுமே இன்பத்தை கொடுக்க வேண்டும், வேற யாருக்கு இன்பத்தை கொடுக்க கூடாது, இதுதான் எனக்கு நிறைவான இன்பத்தை கொடுக்கும் அந்த எண்ணம் இருக்கு அல்லவா, அதுதான் இங்கே விடப்பட வேண்டிய ஒரு எண்ணமே தவிர எதையுமே உபயோகப்படுத்தாதேன்னு சொல்லவே. இச்சாராகித்யம், ஆசையை நான் விடுதல், விருப்பத்தை நான் விடுதல். இந்த உலகத்திடத்தில் இருக்கக்கூடிய போகத்தையும் சொர்க்கலோகத்திலே கிடைக்கக்கூடிய போகத்திலும் விருப்பம். போகம் என்றால் இன்பம். இதுல ரெண்டு வார்த்தை, போகம் என்பதற்கு இன்பம்னு ஒண்ணு இருக்கு, துன்பம்னு ஒண்ணு, ரெண்டும் சேர்ந்ததுதான் போகம். இன்பத்திலும் எனக்கு விருப்பம் இல்லை, துன்பத்திலும் எனக்கு வெறுப்பு இல்லை. அப்ப விருப்பு வெறுப்பு அற்ற தன்மைதான் இங்கே வைராக்கியம். நம்ம வைராக்கியம் தான் என்ன புரிஞ்சுச்சிருக்கோம்னா, எனக்கு விருப்பம் இல்லை ஆனா வெறுப்பு இருக்கு, வெறுப்பு இருந்தால் வைராக்கியம் தானே அப்படின்னா, விருப்பத்தினுடைய வெளிப்பாடுதான் வைராக்கியம். எனக்கு விருப்பமே இல்லைன்னா எனக்கு விருப்பம் இருக்காது. எனக்கு ஆறு இடத்துல எனக்கு விருப்பம் இல்லையோ அவரிடத்துல எனக்கு எந்த விருப்பம் இல்லை. ஒரு இடத்துல எனக்கு வெறுப்பு இருக்கு என்றால் இங்க அதிகமான விருப்பம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ரெண்டுமே இல்லா தன்மை, விருப்பம் வெறுப்பு இல்லா தன்மைக்கு பேர் தான் வைராக்கியம். சரி, விருப்பு வெறுப்பு அற்ற தன்மைதான் வைராக்கியம் என்றால், இந்த வைராக்கியமானதை இச்சாராகித்யம் என்று சொல்லிவிட்டீர்கள், வைராக்கியம் என்று சொல்லிவிட்டீர்கள். வைராக்கியத்தை எப்படி கொண்டு வருவது? 5 படியிலே இந்த வைராக்கியத்தை கொண்டு வரலாம். முதல் படி காம தியாகா, ஆசையை துரத்தல் வைராக்கியத்தினுடைய முதல் படி. அதிகமாக ஆசை இருக்கத்தான் நாம் அதிகமாக போகத்தை, இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம். இன்பத்தை அதிகமாக கேட்பதே எதற்காக? ஆசை அதிகமாக இது வேணும், அது வேணும், இது வேணும், இந்த இன்பத்தை அனுபவிக்கணும், அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு இன்பங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. ஆசைகள் குறைய 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 இன்ப துன்பத்தினுடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே. முதல் படி, வைராக்கியம் வருவதற்கு முதல் படி காம தியாகம். ஆசைகளில் இந்த இடத்துல காம தியாகம் என்றால் ஆசையை விடுதல் என்றால், எந்த ஆசை தர்மத்திற்கு விரோதமாக இருக்கிறதோ அந்த ஆசையை, எந்த ஆசை தர்மத்துக்கு உட்பட்டதோ அந்த ஆசை வைத்துக் கொள்ளுங்கள். பையன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதுல ஆசை இருக்கணும். ஆனா பையன் இங்கதான் படிக்கணும், இப்படித்தான் படிக்கணும் சொல்றதா இங்க. பையன் படிக்க நன்றாக படிக்க வேண்டும், அவன் தகுதிக்கு ஏற்ப அவன் எங்க படிச்சா நல்லபடியா படிக்கணும்ன்றது ஆசை இருக்கு. அப்போ தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை வைக்க வேண்டிய ஆசை, அந்த ஆசையை விட வேண்டாம் சொல்லல. தர்மத்துக்கு விரோதமாக இருக்கின்ற எந்த ஆசை என்னை துன்பக்கடலில் தள்ளுமோ, பந்தப்படுத்துமோ, எந்த ஆசை என்னை காயப்படுத்துமோ அந்த ஆசை விடப்பட வேண்டிய முதல்ல காமம். இந்த காமம் எங்கிருந்து வருகிறது, ஆசை எங்கிருந்து வருகிறது என்றால் சங்கல்பத்திலிருந்து வருகிறது.
ஒன்றை திரும்ப 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 சங்கல்பித்தல் என்றால், கல்பிதம் என்றால் எண்ணுதல், சங்கல்பிதம் என்றால் நன்றாக எண்ணிக்கொண்டே இருத்தல். திரும்ப 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 அதையே எண்ணிக்கொண்டே இருந்தால் அதுக்கு பெயர் சங்கல்பம் என்று பெயர். அந்த சங்கல்பம் தான் காமத்துக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப காம தியாகம் நடக்கணும்னா சங்கல்ப தியாகம் நடக்கணும். திரும்ப 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 எண்ணி பார்த்து கொண்டே இருப்பது விடப்பட வேண்டும். சங்கல்ப தியாகம் நடக்கணும்னா சோபனா அத்தியாசம். அத்தியாசம் என்றால் ஏற்றி வைத்தல். சோபனா என்றால் எனக்கு இந்த ஆசைப்பட்ட பொருளிடத்திலிருந்து அது கிடைத்தால் அதுதான் எனக்கு சுபத்தை கொடுக்கும், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று ஒரு பொருளிடத்திலே ஒரு கற்பனையான எண்ணத்தை ஏற்றி வைக்கிறோம் அல்லவா, அந்த எண்ணத்துக்கு பேர் தான் இங்கே சோபனா அத்தியாசம். அந்த பொருள் கடையில் இருக்கிறதோடும் அது பொருளாதான் இருக்கு, அதை நாம் பார்க்கும்போது அது பொருளாதான் இருக்கு. அந்த பொருள் எப்பொழுது நம்முடைய கற்பனைக்கு வந்து, கற்பனை மனசுல வந்து இந்த பொருள் தான் என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பொருள் மேலே ஏற்றி வைத்து விட்டேன். அப்போ அந்த பொருளானது எனக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுப்பதை போல் நான் நினைக்கின்றேன். அந்த சங்கல்பம் தான், அத்தியாசம் தான் இங்கே சோபனா அத்தியாசம். அப்ப நாம ஏற்படுத்தின அந்த கற்பனை தான் என்ன ஆகிறது, ஒரு நேரத்தில் சந்தோஷத்தை கொடுப்பதை போல நினைச்சுக்கிறோம், சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஒரு நேரம் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை நினைக்கிறோம், அது துக்கத்தை கொடுப்பதை போல். எல்லாமே நம்முடைய மன கற்பனை தான். பொருள் நமக்கு பொருளாகத்தான் இருக்கு, அவை எவ்வகையிலும் நமக்கு இன்பத்தையும் கொடுக்கல துன்பத்தையும் கொடுக்கும். நாம ஒரு கற்பனை ஏற்றி வச்சுக்கணும். அத்தியாசம், சோபனா அத்தியாசம். பையன் எனக்கு இன்பத்தை கொடுப்பான் அப்படின்னு ஒரு கற்பனை ஏற்றி வச்சுக்கணும். பெண் எனக்கு கடைசி காலத்தில் இன்பத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார், அத்தியாசம் ஏற்றி வச்சிருக்கோம். அதனால என்ன வருகிறது, இவர்கள் கொடுக்கலையே கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரா மாட்டாரா, ஒரு தாபத்திலேயே பயத்திலேயே கவலையிலேயே பணம் ஓடுகிறது. காரணம் அவர்கள் அல்ல, நான் அந்த பொருளிடத்தில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அத்தியாசம் கற்பனை. அதை தியாகம் செய்தால் சங்கல்பம் தியாகமாகிவிடும். சங்கல்பம் தியாகமானால் காமம் தியாகமாகிவிடும். காமம் தியாகமானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போகத்தையும் அனுபவிக்கும் எண்ணம் இருக்காது, சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய பொருளத்தில் இருக்கக்கூடிய போகத்தையும் அனுபவிக்கும் எண்ணம் இருக்காது. அப்ப இந்த சோபனா அத்தியாசம் போகணும்னா அது எங்கிருந்து வருகிறது, அறியாமை போயாகும். அப்ப அறியாமை அவித்யா தியாகம். நான்காவது அவித்யா தியாகம், அறியாமை நீங்க வேண்டும். இப்ப அறியாமை நீங்கணும்னா இந்த அறியாமை எங்கிருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்டா, அறியாமை ஏற்கனவே இருக்கு, அது எங்கிருந்து வரணும் அவசியமே இல்லை. இப்ப நமக்கு அறியாமை ஏற்கனவே இருக்கு. இப்ப இந்த அறியாமை எங்கிருந்து வந்தது என்று கேட்பதை விட எதை பற்றின அறியாமை அப்படி என்று கேட்டால், முதல் பண்புக்கு போனோம், அனித்தியத்தை பற்றின அறியாமை. நாம ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி நாம் போய் எனக்கு இவைகள் இன்பத்தை கொடுக்கும், நிறைவை கொடுக்கும் என்று நான் நினைத்து அந்த பொருளை வாங்குகிறேன். ஆனால் அந்த பொருளுக்கு இன்னொரு தோஷம் இருக்கிறது, அந்த தோஷத்தை நான் பார்க்க மறுக்கிறேன். அதுதான் அறியாமை. அது என்ன தோஷம், இன்பத்தை கொடுக்கும் என்று ஒரு பொருளை பார்க்கும் போது அதே பொருளத்திலேயே இன்பம் இல்லாத தன்மை ஒன்று இருக்கிறது, அதை மனம் பார்க்க மறுக்கிறது. அந்த அறிவுதான் அறியாமைக்குரிய. பகுத்தறியக்கூடிய அறிவிலே இன்பத்தை மட்டும் பார்க்கின்ற அறிவு துன்பத்தை பார்க்க மறுக்கிறது. அந்த அறியாமை என்ன பண்ணுகிறது, சோபனா அத்தியாசத்தை கொண்டு வருகிறது. சோபனா அத்தியாசமானது சங்கல்பத்தை கொண்டு வருகிறது, சங்கல்பமானது காமத்தை கொண்டு வருகிறது, காமம் போகத்தை நாடுகிறது. அப்ப இந்த வைராக்கியம் வரணும்னா எனக்கு என்ன அறிவு இருக்கணும், நான் இந்த உலகத்திடத்திலே போய் உலகமானது நிலையானது எனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்று நினைக்கின்றேன். உலகமானது எனக்கு இன்பத்தை மட்டும் கொடுக்கவில்லை, துன்பத்தையும் கொடுக்கிறது,
துன்பம் நிறைந்ததுதான் இந்த உலகம்னு தெரியும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விவேக ஞானத்தினால நமக்கு ஏற்படக்கூடியது வைராக்கியம். வெறுப்பினால் வருவது வைராக்கியம் அல்ல, இயலாமையினால் வருவது வைராக்கியம் அல்ல, ஒன்றுமே இல்லாமல் எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டு வைராக்கியம் அல்ல. தெளிவான அறிவு கண் கொண்டு பகுத்தறிந்து பார்த்து அதனால் ஏற்படக்கூடிய உன்னதமான குணம் வைராக்கியம். இந்த வைராக்கியத்தோட இந்த உலகத்துக்குள்ள போறோம் வச்சுக்கோம். முன்னாடி இதே உலகத்துல வைராக்கியம் இல்லாமல் போகும்போது வெறுப்போடும் மனக்கசப்போடும் நிம்மதியில்லா தன்மையோடும் ஜலசியோடும் கோபத்தோடும் அழுகையோடும் நிறைவற்ற தன்மையோடும் சஞ்சலத்தோடும் உள்ள போனோம். இப்போ இந்த விவேக ஞானத்தோட வைராக்கியத்தோட உலகத்துக்குள்ள உறவாட போனோம் என்றால் எந்த காயமும் இல்லாமல் உள்ள உலகத்துக்குள்ளே போகிறேன், நிறைவாக விளையாடுகிறேன், ஆனந்தமான மனநிலையிலே என்னுடைய இடத்துக்கு திரும்புகின்றேன், ஒரு விதமான சலனமும் ஒரு விதமான மன வலியும் இல்லை. இந்த வைராக்கியத்தினால என்ன லாபம் சுவாமி அப்படின்னா ரெண்டு லாபம். ஒன்று, இந்த வைராக்கியம் தான் என்ன பண்ணுகிறது, மேலான வைராக்கியத்திற்கு எனக்கு காரணமாக அமைகிறது. அது என்ன மேலான வைராக்கியம்? இப்போ நாம முதல்ல திறந்திருக்கக்கூடியது உலகத்தை திறந்திருக்கிறேன், உலக பொருள்களுடைய ஆசைகளை திறந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் என்னை நான் துறக்கவில்லை. நான் எனதுங்க அந்த அகங்கார அபிமானத்தை துறக்கல. அந்த அபிமானத்தை அபிமானத்தை துறக்கக்கூடியதாக ஞானத்தை பெற்று அகங்காரத்தையும் அபிமானத்தையும் இந்த தேகத்தையுமே துறப்பதற்கு உண்டான வைராக்கியத்திற்கு இது மூல காரணமாக இருக்கின்ற காரணம் இந்த வைராக்கியம். இது முதல் லாபம். முக்கியமாக மோட்சம் அடைய வேண்டும் என்று சொல்றோம் அல்லவா, அந்த மோட்ச பலனை கொடுக்கக்கூடிய லாபத்திற்கு இது மூல காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே இது முதல் பலனாக இருக்கின்றது. வைராக்கியத்தினால எனக்கு மோட்ச லாபம் கிடைக்கிறது, மோட்சத்தை அடையக்கூடிய தகுதி கிடைக்கிறது. இரண்டாவது லாபம், இந்த வைராக்கியத்தினால இந்த உலகத்திலே வாழும் போது மனதுல நமக்கு அமைதி ஆனந்தம். அதைத்தான் அடுத்து வரக்கூடிய 6 சாதனங்கள் சொல்ல போகிறது. இந்த வைராக்கியத்தினால மன அமைதி கொண்டவனாய் ஞானத்தை பெறுவதற்கு முழு தகுதி உடையவனாய். இது வைராக்கியத்தினால இகஸ்வர்க போகேஷு இச்சாராகித்யம். அடுத்த குணத்துக்கு போகின்றான். மாணவன் கேட்கின்றான், சமாதி சக்க சம்பத்தி கா, சமாதி சாதன சம்பத்தி கா. சமாதி என்று சொன்னீர்களே, சமமாதி சக்க சம்பத்தி என்று சொன்னீர்களே, 6 குணங்கள் என்று சொன்னீர்களே, அவைகள் என்ன என்ன? குரு பதில் கொடுக்கிறார். சமஹா, தமஹா, உபரமஹா, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் ச இதி. இந்த 6 பண்புகள் 3வது பண்பாக இருக்கின்றது. அதை நாம் அடுத்த வாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.